சொல்கிறாங்க. சரி படிக்கிற வரைக்கும் படி, 25 வயசு வரைக்கும் நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ படிச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பாசத்திற்கு மறுவர். கண்டிப்பாக அவங்களுக்கு அப்புறம் அதிக பாசம் யார் இருக்காங்கன்னா, பெண்களில் வந்து என் அம்மா தான். ஃபஸ்ட்டு என் பொண்ணு, அதுக்கப்புறம் என் அம்மா. டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. இன்னுமே மாமி இருக்கிறேன், இருங்க வாங்க ப்ரோ. அம்மா தான் இப்போ கடவுள்கிட்ட அதுக்கு அடுத்த கிஃப்ட்டுன்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் முதல் வேலை ஃபோன் அடித்து கேட்டால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா என் வீட்டுக்காரு. என் பையனெல்லாம் அந்த லிஸ்ட்டே நான் சேர்த்த மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாசங்கிறதே அது இல்லாமல் இருக்கான். பசங்களுக்கு அந்த பாசத்தை காட்ட தெரியாதும்மா. அப்படி தாங்க இருக்கிறான். என்னத்தான் சொல்கிறது. பிறந்த நாளுக்கே நேற்று என் பொண்ணு, ஏண்டா அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேடான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜை துப்பி துப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. கேட்டால் நானே ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே என்னை இத்தனை தடவை திட்டுது இந்த புள்ள அப்படிங்கிறான். என்னத்தான் பண்ணுறது போங்க. ஸோ பையன்னா அம்மாவோட தான் ரொம்ப அட்டாச்சிங்காக இருப்பாங்கன்னு பேர். இது ஆப்போசிட்டாக இருக்குது. பொண்ணு தான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எதாக இருந்தாலும் மறைக்காது. ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கும். என்ன பிரகாஷ், ரொம்ப வேதனையாக இருக்குது. கம்முனு 2 பொம்பளை பிள்ளையாக இருந்திருந்தா இன்னுமே சந்தோஷப்பட்டிருப்பேன். குழந்தையா இருக்கும்போது பிரகாஷ் ரொம்ப அட்டாச்சிங்காக இருப்பான். பக்கத்தில் போட்டியாக இருக்கும், பையனுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப போட்டியாக இருக்கும். எங்கள் அம்மான்னு ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் பெருசாகி ஒரு ஃப்ரெண்டுகளோடலாம் பழகிட்டு என்றைக்கு காலேஜுன்னு போனானோ அன்னையோடு சரி அந்த ஒரு அட்டாச்சிங்கே கிடையாது. பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு கூட யோசிக்கிறான். அதுதான் உண்மை. க்ளோஸிங்கிறதே அந்த நெருக்குங்கிறதே இல்லாமே போயிடுச்சு என் பையன்கிட்ட. அது ஏன்னே எனக்கு தெரில. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். மற்ற பசங்களாம் பார்க்கும்போது அம்மாவோட ரொம்ப க்ளோஸிங்காக இருக்குங்க. நம்ம பையன் இப்படி இருக்கானேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. என்ன ப்ரோ பண்ணுறது. ஒன்றும் இல்லை தர்ஷன், மீட்டிங் போயிட்டுருக்கா. மாமி வணக்கம். வணக்கம். மகேஷ், ஒழுங்காக பேசுனா பேசு, இல்லைன்னா நீ வரவே வேணாம், வந்து மெசேஜே போட தேவையில்லை, சரியா? எல்லாருமே என் பையன் வயசில் இருக்க பசங்க தான் அதிகமாக இருக்கீங்க. முதல்ல ஒரு டீசன்சி பேசி பழகு. லேடிஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிலன்னா பேச வராது, சரியா?